இன்றைக்கு நடந்த மிகவும் பரபரப்பான ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறது நீதிமன்றம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இப்பொழுதுதான் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறன என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே அவர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வதற்கான ஒரு மனநிலையில் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவருடைய சட்டத்திறனிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்தும் பார்க்கலாம். நாட்டில் இன்று இடம்பெற்ற வெவ்வேறு விபத்து சம்பவங்களில் 50க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைக்குத்தான் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இப்போதான் அந்த சரியான ட்ராக்குக்கு வந்திருக்கு விசாரணைகள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கிறது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம். நீதிபதி பசன் அமரசேன இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தனியே கோத்தாபய ராஜபக்சவுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்த பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் வெளிநாட்டுக்கு போக முடியாது. இங்கே ஏதாவது வழக்கு விசாரணை உடனே ஓடி போகிறது சிங்கப்பூருக்கு, ஓடி போகிறது அமெரிக்காவுக்கு, அங்கே போய் நின்று நான் வழக்குக்கு விரையில் விசாரணைக்கு விரையில் என்று சொல்லி அந்த கதையெல்லாம் கதைக்க முடியாது. எனவே நாட்டை விட்டு போக முடியாது என்று சொல்லி நீதிமன்றம் இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இழுபட்டு நடந்து கொண்டு தான் இருந்தது. இன்றைக்கு சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டாரோ அப்போ ஓரளவு நம்பிக்கை வந்தது. ஓஹோ, வழக்கு விசாரணை சீரியஸாக தான் போகும் போல இருக்கு, இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தில் சீரியஸாக இருக்க போலாம் கிடக்கு என்று சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்தது. அதுக்கு முதல் நிறைய பேர் கைது செய்யப்பட்டது. இப்படி தான் கைது செய்வீங்க, பிறகு பிணையில விடுவீங்கள் என்ற மாதிரி பொதுமக்கள் பேசாமல் இருந்தது. பிறகு சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட பிறகு தான் நம்பிக்கை வந்தது. இன்றைக்கு கோத்தாபய ராஜபக்சவையே கொண்டு வந்துட்டீங்க உள்ளுக்குள்ள, அவருக்கு பயண தடை எனும் போது, எனவே வழக்கு விசாரணைகள் நீதியாக மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியும். இன்றைக்கு காலமா 6 மணிக்கு நான் போட்ட வீடியோவினுடைய தலைப்பு கோத்தாபய ராஜபக்ச இனி தப்பவே முடியாதுன்னு சொல்லி தலைப்பு போட்டிருந்தேன். அதையும் போட்டான் சொன்னால், அது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக தான் போட்டான். பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு காலமை பிறகு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கோத்தாபய ராஜபக்ச மேலும் இறுக்கப்பட்டிருக்கிறார். இனி அடுத்தடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் ஊகிக்க முடியும். இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை ஊகிச்சு அதெல்லாம் வீடியோவில் சொல்லக்கூடாது. எனவே நடக்கும்போது அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நல்ல விஷயங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லி நம்பலாம். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பிரச்சனை சொன்னால், சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்து இப்போ 90 நாட்களுக்கு மேலே போயிட்டுது. இவ்வளோ காலம் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் தானே. இப்போ ஒரு இராணுவ அதிகாரிக்கு என்ன தேவை கிடக்குது? பர்சனலாக ஒரு தேவையும் இல்லை. ஒரு இராணுவ அதிகாரியோ போலீஸ் அதிகாரியோ சிஐடி ஆஃபீஸருக்கோ பர்சனலாக ஒரு தேவை இருக்காது. இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் பின்னுக்கு இருந்து கின்றபடியால் தான் அவையில் வேறு வழி அந்த பொறுப்பில் இருக்கிறபடியால் அந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது வரலாற்றில். அப்போ சுரேஷ் சாலைக்கு என்ன தேவை கிடக்குது? ஆக்களை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குண்டு தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி ஒரு தேவையும் இல்லை. பின்னுக்கு இருந்து யாரோ கட்டளை கொடுத்துருப்பினோம்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆள் யாருன்னு சொல்லி விசாரணைகளில் சொல்லிப்பாரு தானே. எனவே இப்போதான் சரியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இதுக்கிடையில் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ 90 நாட்களுக்கிட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காரு தானே. அவருக்கு அங்கே பல விதமான கொடுமைகள், சித்திரவதைகள் நடக்குது என்று சொல்லி ஏற்கனவே அவருடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தா. அவருக்கு சொல்லனா துன்பங்கள் நடக்குது என்று சொல்லி இதுக்கு முதல் நான் ஒரு வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சார்பாக 2 சட்டத்தரணிகள் இன்றைக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், அவர் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார், கடுமையான அழுத்தத்தில் இருக்கின்றார், கடுமையான ஒரு விரக்தியில் இருக்கின்றார், தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்கின்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு சிந்தனை போக்கில் தான் இருக்கார். எனவே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதுக்கு காரணம் சிஐடி அதிகாரிகள் அவருக்கு நிறைய துன்பங்களை கொடுக்கிறார்கள், சித்திரவதைகள் செய்கின்றார்கள், அவரை போட்டு படாத பாடுபடுத்துகிறார்கள் என்ற அர்த்தத்தில் இன்றைக்கு 2 சட்டத்தரணிகள் அந்த நீதிமன்றத்தில் தெரியுமா மோஷன் என்று சொல்லுவோம், என்னது நகர்த்தல் பத்திரமோ நகர்வு பத்திரம் என்று சொல்றது, அந்த நகர்வு பத்திரம் ஒன்றை கொடுத்து இந்த விஷயத்தை நீதிபதிக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கு என்று சொல்லி. எனவே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், இப்படி ஒரு சம்பவம்
சம்பவம் நடக்காது என்று சொல்லி நாங்கள் சொல்லவே முடியாது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான வழக்குகளோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட இந்த முக்கியமான சாட்சியாளர்கள் வந்து மர்மமான முறையில் உயிரிழக்கிறத வந்து நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டு தான் பாரம். கடைசியாக கிடைச்ச பிந்தின உதாரணம் வந்து கபில சந்திரசேன. அவருடைய சாவை இன்ற வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சுரேஷ் சாலே அவர்கள் கபில சந்திரசேனவை விடவும் மிக மிக முக்கியமான ஒரு ஆள், முக்கியமான ஒரு சாட்சி. கோத்தாபய ராஜபக்சவை எதிர்காலத்தில் கூண்டுக்குள்ள அடைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஆள் தான் சுரேஷ் சாலே அவர்கள். எனவே அவருடைய உயிரை வந்து பத்திரமா பாதுகாக்கணும். அட்லீஸ்ட் வந்து அந்த எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த சம்பவம் நடக்கும் வரைக்குமாவது அவர் வந்து பத்திரமாக பாதுகாக்கப்படணும். ஏன்னு சொன்னால் என்னவும் நடக்கலாம். இது சம்பந்தமாக அவருடைய மனைவி வந்து ஆரம்ப நாட்களிலேயே அவர் கைது செய்யப்பட்டு ஒரு 2-3 நாட்களிலேயே வந்து நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தவா தன்னுடைய லோயருடாக இந்த மாதிரி கணவருக்கு வந்து சிறைச்சாலையில் உயிர் ஆபத்து இருக்குது, அவருக்கு கொடுக்கப்படுற சாப்பாட்டில் கூட நஞ்சு கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால நான் வீட்டு சாப்பாடு கொடுக்க விரும்புகிறேன், அதுக்கான அனுமதியை தாங்கன்னு சொல்லி அப்பயே கடிதம் எழுதி கேட்டிருந்தவா சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி. அந்த அனுமதி நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி அந்த தகவல்கள் வெளிவரையில் இருந்தாலும் இப்படியான ஒரு ஆபத்து அவருக்கு இருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து 2 சட்டத்தரணிகள், அவருடைய 2 சட்டத்தரணிகள், ஒரு ஆளுடைய பேர் வந்து சவேந்திர பெர்னாண்டோ, மற்றவருடைய பேர் வந்து அசித் ஸ்ரீவர்த்தன, இந்த 2 பேருமே வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக PTSD என்று சொல்லி ஒரு உளவியல் வருத்தம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று வந்த பிறகு அந்த அதிர்ச்சிக்கு பிறகு வர மன அழுத்தத்தை தான் சொல்றது PTSD என்று சொல்லி. அப்படியான ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த 2 சட்டத்தரணிகளும் இன்றைக்கு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சாட்சிகள் பாதுகாக்கப்படணும் என்றுதான் எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இன்றைக்கு 3ஆம் தேதி ஒரே நாளில் இடம்பெற்ற வெவ்வேறு விபத்து சம்பவங்களில் 50க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடை தொழிற்சாலையில் இடம்பெற்ற தீ விபத்து. அதாவது எம்பிலிபிட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு ஆடை தொழிற்சாலையில் வந்து இன்றைக்கு காலமே 7 மணி போல் திடீரென தீப்பிடிச்சு எரிஞ்சதன் காரணமாக அந்த நச்சு புகைகள் எல்லாம் இருந்தானே, அதன் காரணமாக பாதிக்கப்பட்டு 22 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு காலமே நடைபெற்ற சம்பவம். தீப்பரவலுக்கு காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்த சம்பவம் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மகியங்கனை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னா ஒரு டிராக்டர்ல வந்து நிறைய பேரை ஏற்றி கொண்டு வெசாக் பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம், வெசாக் கூடுகளை பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம். அப்பேக்க வந்து எதிர்ப்பக்கம் ஒரு லொரி ஒன்று வந்து அந்த டிராக்டரோட மோதி அதில் போன 28 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது அப்படியே தூக்கி எறிஞ்சு கவுட்டு கொட்டி 28 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மகியங்கனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் இன்றைக்கு பின்னேரம் ஒரு 2:20 மணி போல நடந்திருக்குது. எங்கே என்று சொன்னா தம்புள்ளை குருநாகலை வீதியில், அந்த பிரதான வீதியில் கலேவல என்ற இடம் இருக்குது தானே, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பஸ் ஒன்று, ஒரு சொகுசு பேருந்தாம், அது வந்து நிறைய ஆக்களை ஏற்றி கொண்டு போயிருக்குது. அந்த விபத்து நடந்த விதத்தை கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த டிரைவர் மேலே உங்களுக்கு கோவம் தான் பெறும். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத விபத்து. என்னென்னு சொன்னால் ஒரு பஸ்ஸில் வந்து நிறைய பேரை ஏற்றி கொண்டு போய்கொண்டு இருந்திருக்கு. அந்த பஸ் ரோட்டால் போய்கொண்டு இருக்கும்போது முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று போய்கொண்டு வந்துருக்குது. இப்போ அந்த வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்காக பஸ் டிரைவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் வாகனத்தை வந்து தன்னுடைய பஸ்ஸை வந்து அடுத்த ட்ரக்குக்கு மாற்றிக்கார். மாற்றினா அப்புறம் அங்கால வந்த அப்புறம் பார்த்தா முன்னுக்கு ஒரு லொரி ஒன்று வருதாம்னு சொல்லி டப்பன் என்ன செய்ய பதட்டமாகி திருப்பி மறுபடியும் தன்னுடைய ட்ரக்குக்கு கொண்டு வரதுக்கு பக்கம் வேகமாக திருப்பிக்கார். திருப்பேக்குள்ள வருது, இதெல்லாம் ஓடிக்கொண்டு கேட்க நடக்கிற சம்பவம் தானே. அப்படி வேகமாக திருப்பேக்குள்ள அங்காளி பக்கம் ரோட்டில் பார்க் பண்ணி இந்த ஒரு லொரிக்கு மேலே கொண்டு இடிச்சிக்கார் பஸ்ஸை. அப்படியான இந்த விபத்தில் தான் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காயமடைந்தவர்களுடைய சரியான எண்ணிக்கை வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள வெளியாகையில் பலர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. எனவே மேலதிக விவரங்கள் கிடைச்சா நான் கீழே வந்து எழுத்துல போட்டு வரேன், எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறோம் என்ன ஏதென்று சொல்லி. எனவே இது ஒரு தேவையில்லாத விபத்து. இப்போ நாங்கள் ஒரு வாகனத்தில் போகிறோம், முன்னுக்கு ஒரு வாகனம் போகுது, அதை ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்ன ஓவர்டேக் பண்ணணும்னு நினைப்பு வந்த உடனே சடாரனோட வாகனத்தை விட்டுறதா? இல்லையேன ரோட்டில் அதையும் பார்க்கணும். என்ன முதல்ல வந்து பின்னுக்கு பார்க்கணும், அப்புறம் முன்னுக்கு பார்க்கணும், ரோட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏதாவது வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும், அடுத்து வரும் குறிப்பிட்ட செகண்ட்களுக்கு ரோட்டு ஃப்ரீயாக இருக்குமான்றதை கல்குலேட் பண்ணணும். பிறகு நாங்கள் எங்களுடைய வாகனம் எவ்வளவு வேகத்தில் போய்கொண்டிருக்கின்றதை பார்க்கணும், முன்னுக்கு போகிற வாகனம் எவ்வளவு ஸ்பீடில் போய்கொண்டிருக்கணும் சொல்லி அதையும் பார்க்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளோத்தில் ஆக்சிலரேட் பண்ணி
பண்ணி என்ன வேகத்தில் எங்களோட வாகனத்தை வெட்டி எடுத்து கொண்டு போனால் ஓவர்டேக் பண்ண முடியும்ன்றதை அதையும் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கால்குலேட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மைக்ரோ செகண்டுகளுக்குள்ள கவனித்து கொண்டே இருக்கணும். ரோட்டை வந்து எனி டைம் கண்காணித்து கொண்டே இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்குது, எல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் தான் எங்களோட வாகனத்தை வந்து அடுத்த ட்ரக்குக்கு மாற்றணுமே தவிர திடீரென்று எங்களோட சொந்த ரோட்டு மாதிரி எங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ரோட்டு மாதிரி வாகனத்தை கொண்ட சடாரண்டு வெட்டினா அவர் கொண்ட பஸ் அங்கால வெட்டினா அப்புறம் தான் தெரியுமா முன்னுக்கு லொரி வந்தது. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆர் லைசன்ஸ் கொடுத்தே தெரியல. எனவே தேவையில்லாத விபத்து எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி தெரியல. இப்படியாக இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் இலங்கையில் வெவ்வேறு இடங்களில் நடந்த வெவ்வேறு சம்பவங்களில் 50க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கொழும்பு தெமட்டகொடை பகுதியில் இன்று 19 கைத்துப்பாக்கிகளை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். அந்த 19 கைத்துப்பாக்கிகளோட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குறீங்க, இதுதான் அந்த மீட்கப்பட்ட போதைப் பொருட்களும் அதோட அந்த கைத்துப்பாக்கிகளும் ரிவால்வர் வகை துப்பாக்கிகளாம் என்று சொல்லப்படுது. இதெல்லாமே வந்து யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால் துபாயில் இருக்கிற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர், அவருடைய பேர் வந்து மலீஷ என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கு சொந்தமான கைத்துப்பாக்கிகளாம். அவருடைய அடியாட்கள் இருக்கிறது தானே, அந்த அடியாட்கள்லாம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலீஷ ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கும் ஒரு சின்ன வரலாறு ஒன்று இருக்குது. அவற்றை அப்பா வந்து ஏற்கனவே வந்து ஒரு பாதாள உலக குழு உறுப்பினராம், ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரராம். நினைக்கிற இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் போகிறதுக்கு குலத்தொழில் குடும்ப தொழில்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி ஃபேமிலி பிஸ்னஸ் போகிறதுக்கு அப்போ அப்பா அங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் எல்லாம் நடந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்காராம். அவருடைய பேர் வந்து தெமட்டகொட சமிந்த. அப்போ தெமட்டகொட சமிந்த அவருடைய மகன் தான் இந்த மலீஷ. அப்பா செய்த தொழிலை வந்து நான் நடுவில் விடக்கூடாது, அப்பாவுக்கு வந்து உண்மையான மகனாக இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறேன் இந்த போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக குழு பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டிருப்பார் போறதுக்கு. எனவே அவரையும் மிக விரைவில் துபாயில் வச்சு கைது செய்து அந்த அலுமினிய பேப்பரால் மூடிக்கொண்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.